எவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது நான் எப்பொழுதும் இதனை திருப்பி நான் இதனை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலும் உறுதியாக நாட்டப்பட வேணும். அவர்களுடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட வேணும் என்பதற்காகவே திருப்பி நான் இதனை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூலோகத்துக்கு வந்து தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த மனுஷனுடைய பாவத்தில் இருந்து அவர் விடுதலை தந்தார் என்பதை தெளிவாக யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 ஆகிய 3 வேத வார்த்தைகளிலும் தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அதை எந்த காலமும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தைக்கு போவோம். அது என்னென்று சொன்னால் ரோமர் 7:24. என்னுடைய சொந்த அனுபவமாகவும் இந்த வசனம் இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு ஒரு 10-12 வருஷத்துக்கு முந்தி என்னுடைய நிர்பந்தமான வாழ்க்கையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ரோமர் 7:24 எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்து கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் நான் இதே மாதிரியாக அனுபவிக்கிறேன், இதே மாதிரியாக என் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த வார்த்தை எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் என்னுடைய நிலைமையை அப்படியே இந்த வார்த்தை பிரதிபலித்ததன் நிமித்தம் இந்த வார்த்தையை தொடர்ந்து விசுவாசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த வழிபாட்டை எனக்கு தந்தார் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை ரோமர் 7:24. அப்படியே ஏராளமான சகோதரர்கள் நான் அனுபவித்த அதே நிலைமையிலே இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். அது அப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் என்று சொன்னால் சிலுவையை பற்றிய செய்தியை அறியாத எந்த மனுஷனும் இந்த நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவித்தே தீர வேணும். ஆனபடியால் சபைகள் வழிய, கிறிஸ்தவ சபைகள் வழிய சிலுவையை பற்றிய செய்தியை போதகர்கள் உபதேசிக்காததன் நிமித்தம் ஏராளமான கிறிஸ்தவர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் இந்த ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கிற அதே மாதிரி அந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து நிர்பந்தமான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மிக முக்கியமான ஒரு வார்த்தை ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார்?
மறுபடியும் வாசிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த வேத வாக்கியத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் நிர்பந்தமான மனுஷன். நிர்பந்தமான மனுஷன். இது பற்றி நாம் விவரமாக பார்ப்பதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்துக்கு வந்து பாவிகளாயிருந்த எங்கள் மீது இரக்கம் கொண்டு தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை முழுதுமாக விடுதலை செய்தார் என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. அப்போ இந்த வேத வார்த்தையை பார்க்கும் பொழுது நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார்? அப்போ தன்னுடைய சரீரம் மரண சரீரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலர் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் அவலப்படுகிறது, அதாவது மிகுந்த வேதனைப்படுகிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அணுகுமுறையை அவன் அறியாதிருப்பின் நிர்பந்தமான மனுஷனாக கைவிடப்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசுவாசி அவ்விசுவாசிக்கல்ல இந்த பிரச்சனை. பவுல் அப்போஸ்தலர் விசுவாசியாக இருந்தார், அவருக்கே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தான் நான் குறிப்பாக சொல்லுகிறேன், ஒரு விசுவாசி ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால கொடுக்கப்பட்ட அணுகுமுறையை அவன் அறியாதிருப்பின் நிர்பந்தமான மனுஷனாக கைவிடப்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அப்போ எந்த கிறிஸ்தவனும் அந்த வழியை அறியவில்லையா இருந்தால் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இந்த நிலைமைக்கு அவன் வரும் பொழுதுதான் தேவனிடத்தில் இருந்து உதவியை பெற்றுக்கொள்வது சாத்தியமாகிறது. இந்த நிலைமைக்கு பவுல் அப்போஸ்தலர் வந்தார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் வந்த பொழுது தான் அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்று சொல்லி தேவன் அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். எந்த மனுஷனும் இந்த நிர்பந்தமான நிலைமைக்கு வரும் பொழுதுதான் தேவனிடத்தில் இருந்து உதவியை
கூடியதாக இருக்கிறது. அவனுடைய சுயபலத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதனை அவன் எப்போ அறிந்து கொள்வான் என்று சொன்னால், நிர்பந்தமான மனுஷனாக கைவிடப்பட்ட பொழுதுதான் தன்னுடைய சுயபலத்தினாலே ஒரு பிரயோசனம் இல்லை என்ற உண்மையை அவன் அறிந்து கொள்வான். இப்போ நிர்பந்தமான நிலைமைக்கு பவுல் அப்போஸ்தலர் வந்த பின் தேவனை நோக்கி யார் என்ன விடுதலையாக்குவார்? அவர் அது சொன்ன மாதிரி கவனமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் எது என்ன விடுதலையாக்கும் என்று சொல்லவில்லை, யார் என்ன விடுதலையாக்குவார் என்று விசனப்படும் பொழுது தேவன் பவுல் அப்போஸ்தலருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும் முறையை அவருக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் தம்முடைய சுயபலத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்ற உண்மையை அறிந்து யார் என்ன விடுதலையாக்குவார் என்ற நிலைமைக்கு வரும் பொழுது தேவன் அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனுஷன் தன்னுடைய சுயபலத்தினால ஒரு பிரயோசனமும் இல்லை இந்த நிலைமைக்கு மனுஷன் வர வேணும். தன்னுடைய ஜீவனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை, தன்னுடைய மாம்சத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை, தன்னுடைய மத நடவடிக்கைகளாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. யார் என்ன விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று விசனப்படும் பொழுதுதான் தேவன் அவனுக்கு கை கொடுப்பார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுலப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நாமும் சில வேளைகளில் தேவனிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்கு இந்த நிலைமைக்கு வர வேண்டியது துரஷ்டவசமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நிலைமைக்கு வாரது அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் அல்ல. ஆனாலும் தேவனிடத்தில் இருந்து சில நமக்கு தேவையானதுகளை பெற்றுக்கொள்ள வேணுமாயிருந்தால் சில வேளைகளில் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த அதே நிலைமைக்கு நாங்கள் வரும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ சுபாவத்தினுடைய கொடுமையையும் அதன் இரக்கமற்ற ஆளுகையையும் பவுல் அப்போஸ்தலர் சந்தித்தது போல நாமும் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்போ பவுல் அப்போஸ்தலர் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று அவர் விசனப்படுகிற மாதிரி நாமும் விசனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவ சுபாவத்தினுடைய கொடுமையையும் அதன் இரக்கமற்ற ஆளுகையையும் நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? ரோமராறு அந்த வெளிப்பாடு நமக்கு தெரிந்திருந்தால் பவுல் அப்போஸ்தலர் மாதிரி நாமும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனுபவிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் அந்த மாதிரி அனுபவிக்க வேணும் என்று சொல்லி அந்த நியதி இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அவனுக்கு தெரியுமா இருந்தால், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியுமா இருந்தால், பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்தது போல பாவ சுபாவத்தினுடைய கொடுமையையும் அதன் ஆளுகையையும் எந்த கிறிஸ்தவனும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆயினும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை ஒரு விசுவாசி அறியாதிருப்பானாயின் சுயபலத்தினுடைய சுயபலத்தின் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் பாவித்து இனி பாவிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைமைக்கு அவன் வரும் பொழுதே தேவனிடத்தில் திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்று சொன்னால் அவ்வளவு இலகுவாக நாம் தேவனிடத்தில் திரும்ப போகிற மனுஷர்கள் அல்ல.
அதாவது நம்முடைய சுயபலம், நம்முடைய மாம்சம், நாங்கள் பின்பற்றுகிற ரிலிஜன், இதுகள் எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி பார்த்து ஒன்று மேலாது, ஒன்றினாலும் ஒரு பிரயோசனம் இல்லை என்ற நிலைமையை ஒருவன் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் தேவனிடத்தில் திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பவுல் அப்போஸ்தலரும் இதே மாதிரி தான் சகல முயற்சியையும் அவர் மேற்கொண்டு தன்னுடைய சுயபலத்தினுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அவர் உபயோகித்து ஒன்றினாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்றதன் பின்பே அவர் தேவரிடத்தில் திரும்பி, யார் என்ன விடுதலையாக்குவார்? ஒருவர் இருக்கிறார், அவர் யார்? யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவரை தேடினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகர் திரும்புவதே இல்லை. தொடர்ச்சியாக தங்களுடைய சகல மாம்ச முயற்சிகளையும் தம்முடைய சுயபலங்கள் எல்லாவற்றையும் ட்ரை பண்ணி முயற்சி செய்து கொண்டே இருப்பார்களே தவிர தேவனிடத்தில் திரும்புகிற எண்ணம் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அப்போ மாம்சத்தினுடைய முயற்சியினாலும் சுயத்தினுடைய முயற்சியினாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதனை தெளிவாக ஒரு விசுவாசி உணரும் பொழுதே அவன் தேவனை நாடக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மாம்சத்தினால சாத்தியப்படுமானால் அவன் தேவனிடத்தில் திரும்ப மாட்டான். சுயத்தினால சாத்தியப்படுமானால் அவன் தேவனிடத்தில் ஒரு காலமும் திரும்ப மாட்டான். ஆனபடியால் அதனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்ற நிலைமைக்கு அவன் வரும் பொழுதுதான் தேவனிடத்தில் திரும்பக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. ஆனால் அநேகர் திரும்புவதில்லை, சிலர் திரும்புகிறார்கள் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ யார் இந்த நிர்பந்தமான மனுஷன்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி அடையாத மனுஷனே நிர்பந்தமான மனுஷன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி அடையாத மனுஷனே நிர்பந்தமான மனுஷன் எனப்படுவான். அந்த பாவத்தினால மேற்கொள்ளப்படுபவனே நிர்பந்தமான மனுஷன் எனப்படுவான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். யார் இந்த நிர்பந்தமான மனுஷன்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்தவன் தான் இந்த நிர்பந்தமான மனுஷன். மற்றது அந்த பாவத்தினுடைய கொடுமையினால, அந்த பாவத்தினுடைய ஆக்கிரமிப்பினால, அந்த பாவத்தினால மேற்கொள்ளப்படுபவனே நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறான். ஆனால் தனக்கு வெற்றி வேணுமென்று சொல்லி அவன் விரும்புகிறான். அவன் தட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய வரங்களை பெற்று தேவனுடைய ஊழியத்தில் வல்லமையாக பாவிக்கப்படுபவனாகவும் இருக்கலாம். அப்போ அந்த ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை விரும்புகிற மனுஷனார் பாவ சுபாவத்தினால தாங்க முடியாத வேதனையை அனுபவிக்கிறான். அவனை பார்க்கும் பொழுது அவனும் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசுகிறவனாக இருக்கிறான். மற்றது தேவனுடைய ஊழியத்தில் வல்லமையாக பாவிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். மற்றது ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றையும் உடையவனாகவும் இருக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு மனுஷன்தான் இந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அப்போ இதே கதியில் தான் பவுல் அப்போஸ்தலர் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளவராக இருந்தார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசிக்கொண்டிருந்தார். தேவனால் வல்லமையாக ஊழியத்துக்கு பாவிக்கப்பட்டவராக இருந்தார். இன்னொரு வழியில் பார்த்தால் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதியை,
அதாவது புதிய ஏற்பாட்டில் ஏராளமான நிருபங்களை அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதியை எழுதினவராகவும் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சகல ஆவிக்குரிய சலுகைகளையும் வெற்றிகளையும் பெற்ற பவுல் அப்போஸ்தலரே நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி விசனப்படுகிறார். அப்போ இப்படி இருக்க அவர் தன்னை நிர்பந்தமான மனுஷன் என கூறுவதை அநேகமான கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுபடி அவர் நிர்பந்தமான மனுஷனாக இருக்க முடியும்? புதிய ஏற்பாட்டிலே அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதிய நிருபங்களை அவர் எழுதினவராக இருக்கிறார். தேவனுடைய விஷனை, அவருக்கு தேவனுடைய தரிசனத்தை நேரடியாக அவர் சந்தித்தவர். தமஸ்கு வீதியில் போகும் பொழுது அந்த தரிசனத்தை அவர் கண்டவர். அப்படி எவ்வளவு பெரிய சலுகைகளை பெற்றிருந்த மனுஷன் எப்படி நிர்பந்தமான மனுஷனாக இருக்க முடியும் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலரோ தன்னுடைய உண்மையான நிலைமையை ரோமர் 7:24 வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்தது போன்றே அநேகமான கிறிஸ்தவர்கள் இன்றும் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் அப்படியான நிர்பந்தமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அவர்களுக்கு கிடைக்காததன் நிமித்தம், பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த நேரத்தில் கிடைக்காததன் நிமித்தம் அவர் வேதனையை அனுபவித்தார். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அனுபவிக்கிறார்கள். தாம் அப்படியாக வாழ்கிறத நிஜமாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தும் அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் போன்றும் தாங்களும் நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதாயும் மாம்சத்தின் கிரியைகளினால் தாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதனையும் மற்றும் பல்வேறு விதமான இச்சைகளினால் ஈடுபட்டு இருக்கிறதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து எப்படி தப்பி பிழைப்பது என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு இன்னும் கிடைக்காதபடியினால் தொடர்ந்து அந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த வெளிப்பாடு கலாத்தியர் 1:11-12 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும் வரையும் விடுதலை சாத்தியமாகாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் திரும்பி சொல்கிறேன். பவுல் அப்போஸ்தலருக்கு கலாத்தியர் 1:11-12 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதென்ற வெளிப்பாட்டை கொடுத்திருந்தார். அப்போ அதே வெளிப்பாடு மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும் தனையும் அவர்கள் விடுதலையை பெற முடியாது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் மாம்சத்தினுடைய கிரியைகளினாலும் பல்வேறு விதமான இச்சைகளினாலும் அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு நிர்பந்தமான மனுஷ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் தாம் அனுபவிக்கும் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை என தமக்குள்ள உறுதிப்படுத்தி கொண்டு
தாறுமாறான வாழ்க்கையை அறியாமலே தாமே அறியாமலே தாறுமாறான வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்ளணும். அப்போ 2 சாரார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் நிர்பந்தமான நிலைமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அதிலிருந்து விடுதலை அடைவது என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்போ இன்னும் ஒரு கிறிஸ்தவர்கள் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அவர்கள் தமக்குள் தீர்மானித்து கொண்டு தாறுமாறான வாழ்க்கையே அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்து அனுபவித்து கொண்டிருக்கிறது சர்வசாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கிறது. 1-2 பேரல்ல, எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் அந்த விதமாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள்தான் இப்பொழுது நடைமுறையில் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் லவோதிக்கேயா சபை. இந்த லவோதிக்கேயா சபை தற்பொழுது கடைசியின் கடைசி காலமாகிய இந்த நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிகமான லவோதிக்கேயா சபைகள் பூமியில் நிறைந்து போயிருக்கிறதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த லவோதிக்கேயாவில் இருக்கிற மனுஷர்கள் மாதிரி தான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களையே நம்முடைய ஆண்டவர் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கை ஓகே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரோ நீ குருடனாயிருக்கிறாய், நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருக்கிறாய், நீ தரித்திரனாயிருக்கிறாய், நீ நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறாய், நீ நிர்வாணியாயிருக்கிறாய். ஆனால் அதனை அறியாமல் நான் திரவிய சம்பனன் என்றும் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நீ சொல்லுகிறாய் என்று சொல்லி வெளி 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இவர்களையே பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3:5 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதியிருக்கிறார். இந்த மனுஷர்கள் தான், இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். ஆனால் தேவ பலனை அவர்கள் நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் தட்சிக்கப்பட்டவர்கள், மறுபிறப்பு பெற்றவர்கள். ஆனால் தேவனுடைய வெளிப்பாட்டை அறியாமல் தம்முடைய வாழ்க்கை தாம் மேற்கொள்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்து தம்மை தாமே ஏமாற்றி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, மகிமைப்படுத்தல் இருக்கிறது. இந்த 3 இருந்தாலும் பவுல் அப்போஸ்தலருடைய காலத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் அருளப்பட்ட வழிபாட்டை ஒருவரும் அறியாதிருந்தார்கள். ஆனால் அந்த நேரம் மீட்பின் திட்டத்தில் இந்த 3 அடங்கி இருக்கிறது. எந்த 3? ரட்சிப்பு அடங்கி இருக்கின்றது, பரிசுத்தம் அடங்கி இருந்தது, மகிமைப்படுத்தல் அடங்கி இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அநேகமானோருக்கு இந்த வெளிப்பாடு கொடுக்கப்படவில்லை. முதலாக பவுல் அப்போஸ்தலருக்கே கலாத்தியர் 1:11-12 கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்கள்
அவர்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.